ஒரு கல்யாண மண்டபம் வாங்குற அளவுக்கு இந்த ஸ்பூனை மட்டும் விற்று வாங்கியிருக்கேன்னா நீங்கள் நம்புவீங்களா? இது என்னது இது ஸ்பூனா? இது இந்தியாவில் எவ்வளோ இருக்கும்? 10 rupees 15 rupees. நான் இங்கே தான் வாங்கினேன், பாரிஸில் தான் வாங்குறேன். 12 ரூபா to 15 ரூபா. இஃப் ஐ சே ஐ சோல்ட் திஸ் ப்ராடக்ட் ஃபார் 1000 rupees, do you believe it? ஐ ஹவ் சோல்ட் ஒரு கல்யாண மண்டபம் வாங்குற அளவுக்கு இந்த ஸ்பூனை மட்டும் விற்று வாங்கியிருக்கேன்னா நீங்கள் நம்புவீங்களா? யூ டோன்ட் பிலீவ் இட், ரைட்? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுச்சுவா. யூ see the price here, $18. உங்களுக்கு கால்குலேட்டர் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இது 12 ரூபா தான் இந்த ஸ்பூனு. ஐ மேக் இட் லைக் என்கிரேவ் லைக் 3 rupees 5 rupees போடுவேன். எவ்வளோடா இருக்குது? $18 × 86னா 1500. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ 12 ரூபா ஃப்ரம் 1500 rupees. ஐ சோல்ட் மோர் தென் ஒரு 10 லட்சம் ஸ்பூன் மேலே விற்றுருப்பேன். ஸ்பூன் மட்டும் சொல்கிறேன். ஸ்பூனுங்கிறது என்னோட ஒரு ப்ராடக்ட். அப்போ எத்தனை ப்ராடக்ட் விற்றுருப்பேன்னு பார்த்துங்க. ஸோ அப்போ இது மாதிரி திஸ் இஸ் ஹவ் ஐ க்ரோன் மை 0 to $1 million கம்பெனி லைக் இன் 2-3 years. சார் மேடம் இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அதாவது 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 18 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. சி ஐ திங்க் இன் எ டிஃப்ரெண்ட் வே. that's not the way. that's not, you know, சில பேத்துக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து யார் எதை அப்சர்வ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. ஒரு ஸ்டோரி கூட சின்னதாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்ன பண்ணுவாங்களாம், சரக்கடிக்கு போகிறப்ப ஒரு பணக்காரர் வந்து அவங்க உட்காந்துருக்கார். அவர் வந்து சரக்கு அடிச்சுட்டு he gave a 2000 rupees tips to the server. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு போய் 2 பேரும் அதே இடத்துல மீட் பண்ணுறாங்க. அண்ட் that guy was a server in that restaurant. சரி என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாரான். அப்போ சொன்னான் அவன், டே நம்ம 2 ஞாபகம் இருக்கா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சரக்கடிக்கு வந்தோம். அப்போ வந்து அவனுக்கு இந்த சர்வருக்கு பார்த்தியா 2000 ரூபா ஒருத்தர் டிப்ஸ் கொடுக்குறாரு. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க அன்றைக்கி மட்டும் நம்ம நைட் உட்காந்துருக்க மணிக்கும். அப்போ எவ்வளோ காசு சேர்த்திருப்பாரு. ஸோ அப்போ அவரை இன்ஸ்பயர் பண்ண, அதுக்கு எப்படி பார் டெண்டருக்கு வேணும், எப்படி இந்த ஸ்டார் ஹோட்டலில் வேலைக்கு வரணும்னு சொல்லி தேடினேன். ஐ பிகம் தேட் அப்படின்னாரான். நீ என்னடா பண்ணுற அப்படின்னா, நீ அவரை பார்த்த ஒரு சர்வருக்கே 2000 ரூபா டிப்ஸ் கொடுக்குறான்ல, இவன் எப்படா ஆனான்றதை நான் அவனை ஃபாலோ பண்ணேன். ஐ பிகம் லைக் மில்லியனியர் நவ் அப்படின்ற மாதிரி பார்த்தானே. அதாவது நான் வந்து 2 பேர் பார்க்குறாங்க, 2 பேர் 2 கரெக்ட் சொல்கிறாங்க. ஐ சே லைக் ஒருத்தர் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் ஒருத்தர் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள பார்க்கல. இன்னொருத்தர் சொல்கிறான், நான் ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஃபாலோ பண்ணுறேன் யூஎஸில் ஒரு இதெல்லாம். they are not talking about millions billions எல்லாம் பேசுறதுல. அவங்களாம் வேற லெவலில் பேசுகிறாங்க. அவனுக்கு பேசுகிறதெல்லாம் இட்ஸ் அச்சீவபிள் டார்கெட்டாக இருக்குது. எனக்கு வந்து அவங்கள வந்து நான் ஃபோக்கஸ்டாக பார்க்குறேன். தென் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே, இட்ஸ் மணி இஸ் நாட் அபவுட் ஹவ் யூ திங்க் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேனே தவிர இட் இஸ் நாட் அபவுட் இட் இஸ் ரியலி அ பிக் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் பார்க்கல.